அழகே அழகு சரியல்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு சுரேஷ் பேசினதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே கோவப்பட்டு இன்னைக்கு அவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் கிளம்பி போயிடுறாங்க. ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி சுரேஷோட மனைவி வந்து நம்ம மதி தான் தெரிய வரும். அதனால் இது எஸ்பியோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா வாங்க மேடம் சாரை பார்க்க வந்தீங்களா, சார் உள்ளதான் இருக்காங்க, ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதியை பார்த்தோன்னே சுரேஷ்க்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கு அடுத்ததா இது ஸ்டேஷன்னு பார்க்குறேன், வேற ஏதாவது திட்டிட்டு போகிறேன், மரியாதையே இருந்துச்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுறதுக்காக வரல, ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா, யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என் ஹஸ்பண்ட் மேலேயும் அவங்க வீட்டு ஆளுங்க மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே சுரேஷ்க்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கு அடுத்ததா என்ன விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என் மேலே தேவையில்லாமல் பழியை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க, அது மட்டும் கிடையாது எனக்கு ஃபோன் பண்ணி அவரை மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ் இருந்துட்டு மரியாதையாக எந்திரிச்சு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நானே உனக்கு தேவையில்லைன்ற போது நீ கட்ட தாலி மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டி கொடுக்குறாங்க. சுரேஷ் அதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.